வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சவால்கள் அனைத்தையுமே சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார். அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3, 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடமிருந்து தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை கொடுப்பாரு. அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார். அது மட்டுமில்லாமல் புதனுடைய வலிவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட புதன் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர். அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது, 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது, 5ஆம் பாவம் மேல் கல்வியையும், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் தொடர்விட்டு பிரகாசிக்கும். இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, மனநல பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண்மலட்டு தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட புதன் சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ஜாதக கட்டங்களில் 12 பாவங்கள் உண்டு. அந்த 12 பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் சஞ்சரிக்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள், என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, புதன் 1ஆம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி. 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு. 3ஆம் இடத்தில் இருக்க லஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை. 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்து. 5ஆம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள். 6ஆம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும். அது மட்டுமில்லாமல் 7ஆம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மூலம் செல்வம் உண்டாகும். 8ஆம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம், கலைகளில் நாட்டம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம். 11இல் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். 12இல் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அலித்தன்மை உடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது, உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன். மொழிகளில் தமிழ் மொழியையும், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. இரத்தினம் பச்சைக்கல். புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவையும், பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும், வாத நாடியாகவும், வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பார். உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு.
ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே. இவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். அது மட்டுமில்லாமல் பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவர். அதாவது பஞ்சமகா புருஷ யோகம் என்று 5 யோகங்களை சொல்வார்கள். இதிலே ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும். அது மட்டுமில்லாமல் புதன்காரனை பொறுத்த வரைக்கும் புத்திகாரகன் என்று புத்திகாரகரான புதன் அறிவை தருபவர், வித்தையை தருபவர், சிந்திக்கும் திறனை தருபவர், வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர். ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை. புதன் கேட்டால் புத்திக்கிடும் என்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகத்திற்கு செய்து விடுவதில்லை. புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் சனி இருக்கிறார் என்று வருதம் வேண்டாங்க. தனிப்பட்ட சனி எதையும் தீர்மானிப்பது இல்லைங்க. அதோடு சனி சொந்த ராசிக்கு அதிக சிரமத்தை எப்பொழுதுமே தரமாட்டாருங்க. 10ல் செவ்வாய் சுக்கிரன் புதன் இணைவு உங்களுடைய சங்கடங்களை குறைக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது. செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. உறவினர்களால் நன்மை செய்யும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குரு வக்ர நிவர்த்தியாவதால பொருளாதார நிலை உயருங்க. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சியை அமைய இருக்குது. அலுவலகத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கும்பராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அலுவலக பணிகளில் கவனம் தேவைங்க. அஷ்டமகேது என்பதால் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வயது அதிகம் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. சின்னஞ்சிறு விபத்துகள், காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராகு 8ல் கேது இருப்பதால் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் பிறரை அவமதிக்காத அளவுக்கு இருந்தால் மிக மிக நல்லது. இல்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் மௌனமாகவும் அமைதியாகவும் இருப்பது இந்த காலகட்டங்களில் மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் கூறுவதுதான் சரி என்ற கருத்து இந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்வைக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கிறதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் பாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.